வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் ஸ்டடி அப்ராட் என்னங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபுல்லா வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா யூகேல இருந்து ஒரு மேஜர் சேஞ்ச் இன் விசாஸ் வந்திருக்கு. 24 months இது வரைக்கும் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் இருந்தது, 18 months ஆக்க போறாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி PR அப்ளை பண்ணணும்னா 5 years அங்க இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இப்ப 10 years இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால டெஃபினட்டா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பாக்ட் இருக்கும். இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாறாது. இனிமே போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டாயம் மாறும். அது மட்டும் இல்ல, இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் சம் ஆஃப் த கோர்சஸ் டெஃபினட்டா கேட்பாங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கூட. நெக்ஸ்ட் கனடா, ஒரு பெரிய மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹிந்து உமன் ஃபாரின் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் அவர் கனடால ரீசெண்டா இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு ரீசஃபில் ஆனதுல உமன் ஃபாரின் மினிஸ்டரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ப்ரௌட் அண்ட் ஹிஸ்டாரியஸ் மூமெண்ட்னே சொல்லலாம். ஆக்சுவலா அட் த சேம் டைம் கனடா அகெயின் 10% ஆஃப் ஸ்டடி பர்மிட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. 4.85 lakhsல இருந்து 4.37 lakhs ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அதனால கனடா போகணும்னு நினைச்சீங்கன்னா அப்ளிகேஷனை ஏர்லியா அப்ளை பண்றது பெட்டர். நெக்ஸ்ட் யூஎஸ் அப்டேட். கூகுளோட சீஃப் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா AI will replace junior engineer within about year அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு இயர்லயே மாறிடுமா அப்படின்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறீங்களா? இட்ஸ் பெட்டர் டு லேர்ன் எனிதிங் ரிலேட்டட் டு AI இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியா இருக்கட்டும், டேட்டா சயின்டிஸ்டா இருக்கட்டும், இதெல்லாம் கத்துக்கங்க அண்ட் do your best to change your roles. ஆக்சுவலா விசா அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரஃப்லி அபவுட் 1200 F1 விசாஸ் ரிவோக் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் அபவுட் பிரான்ஸ் பார்க்கலாம். ரஃப்லி அபவுட் 10,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்தியால இருந்து போயிருக்காங்க. பை 2030ல they are targeting 30,000 ஸ்டூடெண்ட்ஸ், 3 times more. நீங்க காஸ்ட் கம்பேர் பண்ணீங்கனாலும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கம்பேர் பண்ணாலும் பிரான்ஸ் இஸ் பிகமிங் a good destination வருது. It is worth to explore for Indian students, especially நீங்க luxury products or anything related to management. Next Germany. 2 years முன்னாடி பாத்தீங்கன்னா 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க. இந்த இயர் 34,000 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஃப்ரீ எஜுகேஷனா இருக்கட்டும் ஆர் எனிதிங் ரிலேட்டட் டு EV மார்க்கெட் ஆல்சோ இட் இஸ் பிக்கிங் அப் ரியலி வெல். Germany is a destination for anything related to instrumentation, automobile, EV இதெல்லாம் இருந்ததுன்னா கட்டாயம் நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் அயர்லாந்து. பிகாஸ் ஆஃப் பிக் 4ல ஃபர்ஸ்ட் 3 countries have an impact இருக்கிறதுனால அயர்லாந்து இஸ் பிகமிங் a sought after destination for Indian students. ஏன்னா இன்னைக்கு USA இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், UKவா இருக்கட்டும், all numbers are coming down. It is only English speaking country in entire Europe. டெக்கா இருக்கட்டும், பிசினஸ் ப்ரோக்ராமா இருக்கட்டும், ஃபார்மாவா இருக்கட்டும், 1 yearல நீங்க மாஸ்டர்ஸ் பண்ணிடலாம் வித் அஃபோர்டபுள் காஸ்ட். So Ireland is a sought after destination. New Zealand, the only well-known destination which is offering with the dependent பாத்தீங்கன்னா அது நியூசிலாந்து. அது மட்டும் இல்ல, there are a lot of good scholarship also offered actually. So Indian students, anything related to civil, anything related to technology, IT, data science, all these things, New Zealand is a destination actually. 2023ல 8.9 lakh students இந்தியால இருந்து வெளிநாட்டுல போனாங்க. 2024ல ஆல்மோஸ்ட் 20-25% drop இருக்கு. 2025லயும் another 20-25% drop இருக்கும். ஸோ அதனால நீங்க 2025ல வெளிநாட்டுல போய் படிக்கிறீங்கன்னா கேர்ஃபுல்லா கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் இட் டிசைட் யுவர் லைஃப் அண்ட் கேரியர். ஸோ போஸ்ட் ஸ்டடி ஒர்க் எங்க கிடைக்குமோ அந்த மாதிரி கண்ட்ரியா சூஸ் பண்ணுங்க. ரீசெண்டா மெக்கன்சில லில்லின்னு ஒரு AI ரோபோட் யூஸ் பண்ணிருக்காங்க. 100 years அவங்களோட என்டையர் டேட்டா அண்ட் நாலேஜ் இதுல ஸ்டோர் பண்ணிட்டாங்க. 70% ஆஃப் எம்ப்ளாயி அட்லீஸ்ட் 13 times இன் a week அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. This is a reality. We must prepare for AI and AI related programs. நீங்க என்ன ப்ரோக்ராம்ஸ் படிச்சாலும் சரி, இன்னைக்கு AI கத்துக்கிறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ பில்ட் யுவர் ஸ்கில்ஸ் பியாண்ட் யுவர் சிலபஸ். AI, பைத்தான், கிரிட்டிக்கல் திங்கிங், கிளவுட், டேட்டா லிட்ரஸி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிக் பண்ணி அதை மாஸ்டர்ஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் பேசிக்கை கத்துக்கிட்டா பத்தாது. சபீர் பாட்டையா ஒரு ஹார்ஷ் ட்ரூத்தை சொல்லியிருக்காரு. அதாங்க ஹாட்மெயிலோட கோ ஃபவுண்டர். என்ன சொல்லியிருக்காருன்னா, we are producing
ஆர்மி ஆஃப் யூஸ்லெஸ் கிட்ஸ் அப்படின்னு இந்தியாவை சொல்லியிருக்காரு. எதனால சொல்றாரு அப்படின்னீங்கன்னா 10% ஆஃப் இன்ஜினியர்ஸ் தான் ரியலா எம்ப்ளாயபிள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே புக்கிஷா இருக்காங்கன்னு சொல்றாரு. 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க, 7% தான் மல்டிபிள் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க, அதுலயும் 36% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா, நீங்க இன்ஜினியரிங் படிச்சா மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். ஓகே, பிக் 4ல பாத்தீங்கன்னா யூஎஸ், கனடா, யூகே விசா இஸ் கெட்டிங் டைட்டர், ஆஸ்திரேலியா இஸ் ரிடியூசிங் த நம்பர்ஸ். நீங்க ஆல்டர்னேட்டிவ் டெஸ்டினேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. இட் கேன் பி அயர்லாந்து, இட் கேன் பி ஜெர்மனி, இட் கேன் பி நியூசிலாந்து, இட் கேன் பி பிரான்ஸ், இட் கேன் பி துபாய். இந்த கண்ட்ரீஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. there are plenty of opportunities are waiting for you. நீங்க இந்த இயர் டிகிரி முடிக்கிறீங்களா? if you are at 2025 or 26 graduate, இந்த கண்ட்ரி போலாம், என்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியலையா? ப்ரொஃபைல்ல இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. will get connected through a call.